ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட அனு. நம்மளோட சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே எம்மியான நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமான வேலை மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்பவுமே ஈஸியான வேலை தான். நாமளும் கடையில் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்து ஹெல்த்து வந்து ரொம்பவே பாதிக்கிற மாதிரி இல்லாமல் வீட்லேயே வந்து ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து என்னென்னா நூடுல்ஸ் வந்து நான் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு முக்கால்வாசி பாயில் ஆகிற அளவுக்கு நான் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கூலிங் தண்ணியும் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம்ல கூலிங் தண்ணி இல்லை நார்மல் வாட்டர் அதில் போட்டு நல்லா ஒரு டைம் அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் நல்லா புழிஞ்சு ஃபேன் காற்றுல வந்து நல்லா பரப்பி வைக்கணும். வச்சதுக்கப்புறமா காய் வந்து என்னென்னு பார்க்கலாப்பாங்க. கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் முட்டைக்கோஸு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் அப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. காய் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், இதுக்கு வந்து ஒரு தக்காளி வந்து போதுமானது. நீங்கள் எவ்வளோ பேர்த்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி கொஞ்சம் கம்மியாக போட்டு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விருப்பமான பட்டாணியும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குடமிளகா இதெல்லாமே போட்டுக்கலாம். உங்களோட விருப்பம் தான் என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சாலும் சரி. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம், இல்லை நைட்டு டின்னருன்னு சொல்லலாம். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு வடச்சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து போட்டு அது நல்லா பொன்னிறமாக வரக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த காய் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து போட்டு சிம்மில் வச்சு நல்லா வணக்கி விட்டுக்குங்க. வணக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டால் வந்து மறந்துட்டால் வந்து நீங்கள் வந்து நூடுல்ஸுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு வேக வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் காய்க்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா வணக்கிக்குங்க. நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஒரே தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க. ஆனால் வந்து கொஞ்சமாக வந்து தக்காளி வந்து கம்மியாக சேர்த்துக்குங்க. நான் வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா வணக்கி விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா வணக்கி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பொடி போட்டுக்கலாம். பொடி பார்த்திங்கன்னா தக்காளிக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா, கரம் மசாலா, அப்புறம் வந்து கொத்தமல்லி பொடி, சீரக பொடி, அப்புறம் வந்து முட்டை கிரேவி மசாலா இருந்துச்சு, அதையும் நான் போட்டுட்டேன். இதெல்லாம் போட்டு சிம்மிலேயே வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு முட்டை வேணுன்னா இந்த சமயத்தில் நீங்கள் முட்டை போட்டு கலரிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் எடுத்து கொட்டி ஒரு கலரி விட்டுக்கலாம். ஆனால் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து சோயா சாஸு, க்ரீன் சில்லி சாஸு இதெல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் சோயா சாஸ் அதெல்லாம் இல்லாமையே இது வந்து செஞ்சிங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்குது. ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.